என்னும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 63வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் இனிதே தொடங்க இருக்கின்றது. இன்று இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பான ஒரு தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடத்திலும் வருகின்ற ஆவணி மாதத்தில் நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் தலைமை தாங்க இருக்கின்றார். அந்த மாரி ஒரு அமைப்பாற்றலை இந்த மாதத்தில் ஒவ்வொரு வருடத்திலையும் வருகின்ற ஆவணி மாதத்தில் அந்த மாரி இது தொடர்ந்து விடா முயற்சியோட இந்த 63வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் இனிதே நம்முடைய வரவேற்புரை நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துறை நிர்வாக குழு பொறுப்பாளர் உயர் திரு சின்ன ஐயர் ஐயா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் நிறைவேறட்டும். 63வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராகவும் தலைமை தாங்கக்கூடிய ஜோதிட ஆசான் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்ல போகிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா 63 பேர். இதில் 64வதாக பார்த்தீங்கன்னா தங்கபாண்டியன் ஐயாவை சொல்லலாம் ஜோதி இடத்துல மட்டும். அதேமாரி அவருடைய கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், யாரும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா சுருக்கி நல்லா பார்ப்பா அப்படி. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி இடத்துல சிபிஐ அதிகாரின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு விஷயத்தை துல்லியமாக கவனித்து சொல்லுவோம் அப்படி. அப்படிங்கும்போது ஒரு ஜோதிட ஜிபி அதிகாரின்னு சொல்லலாம் அவளை. ஓகேங்கண்ணா. அதேமாரி பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்சோன்னா ஸ்ரீ ரங்கநாதர் தான். ஜோதிடத்தை அதை முழுசாக இந்த வரைமுறைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ் முருகன். இப்போ ஜோதிடத்தில் வரைமுறைப்படுத்துறது ஐயா தங்கபாண்டியன் ஐயா தான். அவரை இந்த 63வது சிறப்பு கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கிறதுக்கு அவரை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு டாக்டர் சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள். இப்போ ஒருத்தருக்கு பார்க்குறோம்னா, இப்போ ஒருத்தர் போய் பார்க்கணும் அப்படின்னாலுமே நாம் ஃபோன் போட்டு போய் கேட்கணும். ஆனால் ஐயா கிட்ட கேட்டு சொன்னோமா இந்த டைம் போய் பாரு அப்படின்ற அப்படி. அதாவது தாந்திரிகத்தில். அப்போ தாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஐயா ரொம்ப சிறப்பாக பேச போகிற அப்படி. அவர் செந்துருவான் அறக்கட்டளை அப்படிங்கிற நிறுவனத்தை தொடர்ந்து அவர் அந்த நடத்திட்டு இருக்கிற அப்படியே. அவர் தாந்திரிக பரிகாரத்தை பற்றி பேச போகிற அப்படி. அவரையும் வருக வருகன அந்த வரவேற்கிறோம். அடுத்ததாக ஐயா வாங்க ஐயா. ஓகே, அடுத்ததாக ரவி ஜெயக்குமார் ஐயாவை நாம் பார்த்திங்கன்னா இந்த கரணம் எதுக்காக பயன்படுது அப்படி சொல்லும்போது மரணத்தில் யாராவது இருக்கும்போது தான் அந்த கரணத்தை பற்றி பேசணும். அப்போ அந்த ஐயா அதை அந்த கரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிறக்கும்போது லக்கணத்தில் ஆரம்பித்து நட்சத்திரம் மூலியமாக திசை சந்திப்பில் ஆரம்பித்து கடைசியாக ஏதாவது ஒருத்தர் சீரியஸாக இருக்கும்போது கரணம் என்னென்னு ஓடுன்னு அவர் கேட்டால் ஐயா கண்டிப்பாக அந்த கரணத்தை அதுக்கு எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, ஜோதிடத்தில் கரணம் அப்படிங்கிறதையும். அப்போ அவரை பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஜோதிட வித்தியாலயா அப்படிங்கிற பள்ளி ஆரம்பித்து ஜோதிட நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குற அப்படி. அவர் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் யோகம் கரணம் அதை பற்றி பேச போகிற அப்படி. அவர் ஐயா அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறோம். வாங்க. அடுத்ததாக பேச்சாளர், சிறப்பு பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லலாம். இன்னும் நிறையா கருத்தரங்கம் மாநாடு இதெல்லாம் போய் பார்த்தோமா ஒரு சுமாராக தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த எங்கள் மகரீசில குழுமத்தில் மட்டும்
ஒவ்வொரு பேச்சும் சும்மா நச்சு நல்லா இருப்பாங்க, பேச்சால் நல்லா பொறுக்கி போட்டு நல்லா பேசுகிறவங்க தான் எடுப்பாங்க. அதுக்கோசரம் நல்லா பேசலாம் கிடையாது, எல்லாருமே நல்லா பேசுகிறவங்க தான். இதில் எங்கள் மூத்த ஆசான்னு சொல்லுவாங்க, அவர் தொட்டியும் பெரியசாமி. நாம் ஒரு பாட்டை பாடினாவே 4 வரி தான் சொல்ல முடியும், அதாவது சினிமா பாட்டிலேயே. அவர் ஒவ்வொரு முறையும் அந்த ஜோதிட பாடல் மூலிமா பலன் சொல்கிறது இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு எந்த பாட்டுக்கு எடுத்தாலும் மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயங்களா, பலன் சொல்லிவிடலாம். அப்போ மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் அதையே அவர் வந்து கட்ட பாடல் மூலிமா பலன் சொல்கிறது பெரிய விஷயம். அவர் ஐயாவை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். அதுக்கு தாந்திரிக சக்கரவர்த்தி. ஒரு தும்பப்பூண்டு பார்த்தா கூட நம்மளால் என்ன எதுன்னு மேக்ஸிமம் தெரியாது, இது எதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்திலேருந்து கொல்லிமலைக்கு கூப்பிட்டு போய் ஒவ்வொரு மூலிகை பிரகாரம் ஒவ்வொரு மூலிகை திஷ்டி கழிக்கிறதுலேருந்து இப்போ அந்த மூலிகை மூலிமா என்னென்ன செய்யலாம், என்ன செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது விஷயத்தை வந்து ஒரு பண வரவுக்கு எதுக்குமே தாந்திரிக முறையிலே அவரையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டாக்டர் மணிமுரியசன் ஐயா அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். அவர் பணம் வரும் ரகசியம் அதை பற்றி பேசப்படாடி. எல்லாத்துக்கும் பணம் வேணும், அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்காங்க. அவரையும் மேடைக்கு வருகான வரவேற்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, ஜோதிடம் யார் வேணாலும் சொல்லிடலாம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து ஜோதிடத்தை யார் வேணும் சொல்லிடலாம். ஆனால் அவர் வந்து திருமண பொருத்தமும் அதோட சூச்சமும் சொல்ல போகிறாரு. திருமண பொருத்தம் உண்மையாலுமே பல கிளாஸ் போனால் கற்றுக்க முடியாது, அதுமாரி ஒரு சூச்சமத்தை ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து இன்னைக்கு மேடையில் பேச போகிறாரு. ஐயாவையும் வருகான வரவேற்கிறோம். ஜோதிட கலையரசன், அவர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசன் இருக்கிறாப்படி. அவர் பேர் அந்த கலையரசன் தான். ஜோதிடமும் வாஸ்தவமும் ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த தோஷம் இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஜோதிடம் தெரிஞ்சால் தான் அது வந்து முடியும். நாம் வந்து பார்த்திங்களா போனால் ஜோதிடம்லாம் சொல்லுவோம், அவர் வாஸ்துவில் இந்த குறை இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடமும் வாஸ்துவம் அதை பற்றி பேசக்கூடிய ஐயாவையும் வருகான வரவேற்கிறோம். ஜோதிட ஆசான் ஆர் சுந்தராஜன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நிறையா ஜோதிடர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாப்படியே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடத்தில் வந்து எல்லாம் யோசிக்கிட்டு இருப்போம், இப்போ ஒரு 10 கட்டத்தை 12 போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அவர் பலன் சொல்லும் சூட்சுமங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ வந்து சொல்ல போகிற அப்படியே. அப்போ வந்து அவரையும் எங்கள் சங்கத்தின் சார்பாக வருகன்னு வரவேற்கிறோம். இப்போ வந்து ஜோதிடமே இல்லாமல் இந்த ஒரு சிலர் வருவாங்க, எங்கள் ஜாதகம் இல்லை சாமி என்ன பண்ணலாம், மழை வர பெஞ்சிருச்சு அப்படின்னு கூட வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ அதன் மூலிமா அதாவது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஜோதிடம் சொல்ல போகிறது. பிரசன்ன ஜோதிடர் ஜெயம் செயஜிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறாங்க. சகோதரி அவர்கள கோயம்புத்தூர்லேருந்து குரு கிரகத்தின் மகிமைகள் அப்படிங்கிறது பேச போகிறாங்க. அந்த அம்மாவையும் வருகன வரவேற்கிறோம். ஜோதிட கலையரசி மானாமதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே நமக்கோசரம் பேசுகிற வந்துக்கிறாங்க. விசி அம்மா மேடத்தில் அவங்க வந்து படிப்பை தாண்டி நிறையா படிப்பு படிச்சிருக்கிற அப்படி அதை சொல்ல முடியாது. ஜோதிடத்தில் நிறையா படிப்பு போட்டுக்கோம். அவர் படித்ததே போய் பார்த்தீங்கன்னா நிறையா படிப்பு வச்சுருக்கா, எம்எஸ்சி எம்பிஏ இதெல்லாம் படிச்சிருக்கா அப்படி. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாம் அம்மாவில் போன என்ன பண்ணுறோம், வெளியில் செப்பல் விட்டு தான் உள்ளட்டாகடான்னு போன சாமி விட்டு வந்துடும். அந்த கோவில் வழிபாட்டு முறைகளை பற்றி அம்மா வந்து சிறப்பாக சொல்ல போகிறாங்க. இதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சாங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும் நினைக்கிறேன். அந்த அம்மாவையும் வருக நான் வரவேற்கிறோம். அதுக்கு அடுத்து ஜோதிட பாய்க்கிலிச்சி அம்மா வந்து பேச போகிறாங்க. தலைப்பு வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு தெளிவும் விளக்கமும். அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு நமக்கு தெரியாது, லக்கணம் மாறி போகிறோம். இல்லை அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு இது பலன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக சொல்ல போகிறாங்க. அந்த அம்மாவையும் வருகன்னு அந்த வரவேற்கிறோம். இப்போ நட்சத்திரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 27 நட்சத்திரம் தான் இருக்குன்ட்டு. 28வது நட்சத்திரம் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தா அது விடுபட்டுருக்கு. 28வது நட்சத்திரமாக எங்கள் மகரி செய்யா முகுந்தன் முரளி ஐயாவே கடைசியாக வந்து பேச போகிறாடி. எம்எம் சிஸ்டத்தின் மகிமைகள் அப்படிங்கிற முறையில் பேசுது. கண்டிப்பாக அந்த பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கலாம். இவரும் ஜோதிடத்தை வந்து ரொம்ப தெளிவாக பலாயிரக்கணக்கான மாணவர்களை கொண்டு வந்தது
எங்கள் ஐயாங்கிட்ட சொல்லுவேன், வருஷம் 1000 பேர்த்துக்கு மேலே படிக்கிறாங்க. அப்படின்னா இவர் ஏன் ஒரு நட்சத்திரம் விட்டுருச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே வந்தால் தான் தெரியும், பள்ளி வந்தால் தான் தெரியும். அப்போ எங்கள் ஐயாவையும் வந்து எம்என் சிஸ்டத்தின் பலன்களும் பரிகாரங்களும், பரிகாரம் கேட்டால் 5000 6000 சொல்லுவாங்க. எங்கள் ஐயா வந்து இலவசமாக சொல்லிக் கொடுப்பா. அப்படி இந்த மீட்டிங் மூலிமா ஐயாவையும் வருக வருகன்னு அந்த வரவேற்கிறோம். இறுதியாக எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு அந்த நன்றி உரை பேசுகிறதுக்கு மோகன் பவானிலேருந்து அவர் வந்து பேச போராடி, அவரையும் இந்த மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். முதல் பேச்சாளர் எப்பயுமே எங்கள் முதல் பேச்சாளர் வந்து எங்கள் மூத்த ஆசன் வந்து தொட்டியம் ஐயா பெரியசாமி ஐயா தான் எப்பயுமே பேசுவது. இது வந்து 63வது மீட்டிங் இருக்குது. 63வது மீட்டிங் முடிஞ்சாலும் அவர் தான் எப்பயுமே. அவரையும் ஐயா முதல் பேச்சாளர் வருக வருகன்னு வரவேற்கிறோம். மிக மிக சிறப்பான முறையில் வரவேற்பு உரையாற்றி ஆற்றிய நம்முடைய எடப்பாடி சின்ன ஐயர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் உங்களுடைய கரகோஷத்துடன். அடுத்த எப்பொழுதுமே நம்முடைய முதல் பேச்சாளர்னாவே எல்லா வகையிலுமே நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள்தான். அவருடைய பாணியில ஒரு பாடல் சொல்லி ஒரு பாவகத்துக்கு இதுதான் பலன்கள், ஒரு ஜாதகத்தில் இப்படிதான் பலன் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நுணுக்கமாக துல்லியமாக அற்புதமான முறையில் வடிவமைத்து அழகான முறையில் சொல்லக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வல்லவர். அப்படிப்பட்ட நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் முதல் பேச்சாளர் பேச இருக்கிறாரு. இந்த மாத கூட்டத்தில் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருடந்தோறும் ஜோதிட திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அதற்குரிய தேதி வந்து இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 1 மணிக்குள்ளார அந்த டைமில் வந்து தேதிகள் அறிவிக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் இந்த மாதத்தினோட ரொம்ப சிறப்பு. அது ஒரு விஷய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 1:30 மணி அளவில் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள், அதாவது இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டிருந்தது. பிறந்தநாள் விழாவாக எப்பயுமே சென்ற ஆண்டிலிருந்து மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒரு கேக் வெட்டி விழா கொண்டாடுவது சிறப்பு. அதனுடைய தொடர்ச்சியாக ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மதியம் உணவு இடைவெளிக்கு முன்னாடி கண்டிப்பாக கேக் வெட்டி மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருமே ஒரு சொல்ல மாட்டேங்கிறீங்க, சரி ரைட், மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இன்னைக்கு பேச்சாளர்கள் இந்த லிஸ்டில் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சில பேச்சாளர்கள் பேச இருக்கிறாங்க. நம்முடைய நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்களும் இன்று பேச இருக்கிறாரு. அதேமாரி கணேசன் ஐயா அவர்கள், கொடுமுடியிலிருந்து சதீஷ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களும் பேச இருக்கிறாங்க. நம்முடைய வையாபுரி ஐயா அவர்களும் ஒரு 10 நிமிடங்கள் பேச இருக்கிறாங்க. இதுமாரி நிறைய பேர் பேச இருக்கின்ற இந்த மாதத்தில் கூட்டம் இருக்கின்ற காரணத்தினால எல்லாருமே எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை சேர் இருக்குது வாங்க, இன்னொரு கொஞ்ச நேரம் கழித்து நம்முடைய தங்கவாடி ஐயா அவர்கள் வருவார். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி முதல் பேச்சாளராக நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என் அன்புடன் அழைக்கின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரு ஏ நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ரோணவனை ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழுவில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும், இன்று சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், கண்டுகளித்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றிற்கு கருத்துரை வழங்கி கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், பேசுகின்ற ஜோதிடர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை அறிந்து நான் பேசுகின்ற பொழுது எனக்கு சளி கொஞ்சம் இருக்கிறது என்று பேச்சாலே அறிந்து கொண்டு அவர் என்னை தொடர்பு கொண்டு இந்த சளிக்கு மருந்து அனுப்பி வைத்த என்னுடைய உடன்பிறவா சகோதரி, உடன் பிறந்த சகோதரியுமாகிய அம்மா அவர்களுக்கும்,
இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சரி, நேரடியாக போவோம். ஏன்னா இன்றைக்கு காலம் கொஞ்சம் குறைவு, 1 மணி நேரம் வீணாகிவிட்டது. ஒரு ஜாதகத்திலே கேட்குறாங்க, சென்ற மாதமும் 10ஆம் இடத்தை பற்றி தான் பேசினேன். ஒரு 3-4 மாதங்களாக தொடர்ந்து 10ஆம் இடம், இன்றைக்கு 10ஆம் இடத்தை முடிச்சிடறோம். சரி, ஒரு ஜாதகர் வந்து கேட்குறார், குளிர்பானம் கடை வைப்பதற்கு என் ஜாதகத்திலே இருக்கிறதா, வழிமுறை இருக்கிறதா, அந்த அமைப்பு இருக்கிறதான்னு கேட்குறாரு. ஒரு ஜாதகத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி, சந்திரன் இந்த 4 கிரகங்கள் தொடர்பு சேர்ந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. தொடர்பு இருந்தால் போதுங்க, அவர் அந்த குளிர்பான கடை வைப்பதற்கு அவர் சிறந்தவர். சரி, ஒரு ஜாதகத்திலையும் வந்து செவ்வாய் சனி இருந்தால் பல பேர் சொல்கிறாங்க, தையல் கடை வைப்பதற்கும் அந்த செவ்வாய் சனியானது சிறப்பான அமைப்பாக உள்ளது. சரி, அடுத்ததாக புகைப்பட கலைஞர் தொழில் யாருக்கு சிறப்பாக அமையும் என்றால் சூரியன், சுக்கிரன், சந்திரன் இந்த கிரக அமைப்பு தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இந்த புகைப்பட கலைஞர் தொழில் சிறப்பாக இருக்கும். அதையும் மீறி வந்து என்னன்னா 2-12 கூடியவர்கள் சேர்ந்து 7 இருந்தால் புகைப்பட தொழில் கண்டிப்பாக அவர்கள் தேடி வரும். இவர் வேற வேலை எந்திருந்தாலும் கேமரா தூக்கிட்டு அலைவார். அது புகைப்பட தொழிலுக்குரியது. அதுக்கடுத்தாப்புல இந்த ரெடிமேட் கடை வைப்பதற்கு யாருக்கு அமைப்பு இருக்கும் அப்படின்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இது ரெடிமேட் கடை வைப்பதற்கு சிறப்பான அமைப்புள்ள ஜாதகம். அடுத்தாப்புல ஒருத்தர் ஜாதகர் நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் குருவும் சனியும். இந்த குரு சனி இருக்கின்றவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக நேர்மையான நீதிமானாக இருப்பார்கள். சரி, அப்புறம் ஆயில் என்றாலே வந்து பெரும்பாலும் வந்து 8ஆம் இடம் தான் சொல்கிறோம். அதனால தான் சொன்னார், 8ம் அதற்கு 8ஆம் இடந்தனையும் ஆயில் என்று திட்டமுடன் எடுத்துரைப்பாய் மாமையிலே சீரில்லா நட்டத்தை மாரகம் என்றும் அதனையும் எடுத்துரைப்பாயினாங்க. எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் பின்பற்ற முறை வந்து 2-7 தான் மாரகம். அதன் பின்பு சரத்திற்கு 2-7, திறத்திற்கு வந்து 3-8, உபயத்திற்கு 7-11 வச்சாங்க. இதை விட நீங்கள் இதோடு சேர்த்து பாதகாதிபதியும் சேர்த்து கொள்ளுங்கள், அதுவும் அதை செய்யும். சரி, ரைட்டு. அடுத்தாப்புல வந்து ஒரு ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் பார்க்கணுன்னா 1, 5, 9 இது ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவர் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தாப்புல நோய் வரணும்னா 1, 6 நோயை கொடுக்கின்ற இடம், 4, 8 விபத்தை கொடுக்கின்ற இடம், 1, 2, 8 செவ்வாய் சனி இது சேர்ந்தாலே வந்து அடுத்தவங்கிட்ட வம்புக்கு போகிற கேஸு. 2, 8 இதோட 6, 8 சம்பந்தப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவர் அங்கே போயிட்டு தான் வந்திருப்பார். எங்கே போயிட்டு வந்திருப்பார்? ஜெயிலுக்கு. ஒரு உதாரணம் ஜாதகம் சொல்கிறேன், ஏன்னா சொல்லிகிட்டே போகக்கூடாது. ஒருத்தர் சிம்ம லக்னம், 6 கூடியவர் யாருங்க? சனி. 8 கூடியவர் யாருங்க? ஒரு நல்லவர் தானே. இவர் 2 சேர்த்து மேசத்தில் இருக்கு. இல்லைங்க, நடப்பு திசை ராகு திசை. அந்த ராகு ஏறியது குருசாரம். தாராளமாக சொல்லுங்க, ஏப்பா ஏதாவது வம்பு தும்புல மாட்டிட்டு போயிட்டு வந்தியா ஜெயிலுக்கு? கண்டிப்பாக அதே தான். இந்த அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் கிடப்பான் பாருங்க, அவனுக்கு வேணுங்க 1
12 8ஆம் இடத்துல சனி. இவர்களை சுபக்கிரகங்கள் பார்க்காமல் இருப்பது. பாருங்க, முத அடித்தவன் இப்ப அடிபடுறவன். அதனாலதான் சொன்னேன், விரையாதிபதி உதயம் ஏற ஓர் 8 சனியும் குடியிருக்க மதியானவனும் மறைந்திருக்க மறையோன் புகழ் பாராதிருக்க இவன் உடல் வெட்டுப்பட்டு பதைக்க இவனும் கிடப்பானே. அப்ப லக்னாதிபதி 12க்கு போய் மறையணும். 8ஆம் இடத்துல சனி கெட்டு போய் இருக்கணும். கன்னி லக்னம் எடுத்துங்க, முதல் 12க்கு போயிட்டாருன்னு வச்சுங்க. சிம்மத்துக்கு சனி போய் 8ஆம் இடத்துல நீசம். மதியானவனும் மறைந்திருக்க, அந்த மதி எங்க இருக்குனுங்க? விருச்சிகத்துல. மறையோன் புகழ் பாராதிருக்க, இந்த பார்க்கலனா இவர் இந்த கேஸ் தான் சார். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாப்புல சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் 1, 6, 11 அல்லது 2, 11 தொடர்பு இருக்கணும். 2 நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா காசு பணம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கான். சுய முயற்சியால் வெற்றி. அதே போல 1, 6, 11 ஒரு 12, 13 காரணம் சொன்னான். இவைகளெல்லாம் நான் சோதித்து பார்த்து சிறப்பாக இருந்த காரணத்தினால் அவற்றை சொன்னேன். சரி, இப்போ நேராக வந்துடுவோம். ஒரு பாடல், 10ஆம் பாடலுக்கு சம்பந்தப்பட்ட பாடல் தான். காமம் அதற்கு அன்னையின் ஈரை அங்கிசத்தில். பாருங்க, காமம் அதற்கு அன்னையின் ஈரை அங்கிசுதல் கதுவுதல் பாத்திதல் உடையாருக்கு அமைந்திடும் நற்கருமமே. நாமம் அவரவருக்கு உள்ளதாய் நன்மை தீமை விரிவாய் நவில்விர் ராகும் அவரோடு நன்னினை பூபவனனும் அதிபலமாக அந்தாட்பதியும் துர்பலமாக. பாருங்க, புறமும் புறக்கோணும் சோமனும் அவன் என்ற இறையும் சரமாக தொழில் மன்னனும் இனனும் கூடின் சொல்லுவாய் தேசாந்திரமே திறம் திறம் உபயம் அவ்வாறே. இப்ப இந்த பாடல்ல தொழிலை பத்தி சொன்னார். என்ன தொழில் ஒருத்தருக்கு அமையும்? இப்ப அந்த பாடலுடைய விளக்கம் சொல்றேன். காமம் அதற்கு அன்னையின் இறை அங்கிசம். காமம் என்பது 7ஆம் இடம், அதற்கு 4ஆம் இடம். அன்னை என்பது 4, 7க்கு 4 10ஆம் இடம். காமம் அவருக்கு அன்னையின் இறை அங்கிசம். 10ஆம் இடத்தில் யார் இருக்கிறார்கள்? அதான் இல்லு. அடுத்தாப்புல இறை என்பது 10ஆம் இடத்து அதிபதி எவ்வாறு இருக்கிறார்? அங்கிசம் நவாம்சத்தில் அவர் எப்படி இருப்பார்? இது 3 எடுத்துக்க தொழிலுக்கு போதும். பாருங்க எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. இறை அங்கிசம். கதுவுதல், அடுத்தாப்புல கதுவுதல்னா ஆர் சேர்றாங்க 10ஆம் இடத்து அதிபதியோடு. கதுவுதல். பார்த்திடல், 10ஆம் இடத்து அதிபதியை 10ஆம் இடத்தை யார் பார்க்கிறாங்க? கதுவுதல் பார்த்திதல் உடையார்க்கு அமைந்திடும் நற்கருமமே. அழகா அடுத்தாப்புல சொன்னாரு, நாமம் அவருக்கு உள்ளதாய். இப்ப காரகத்தை கொண்டாந்து கொடுத்துடணும். 9 கிரகத்திற்கும் தனித்தனி காரகத்துக்கும் இருக்கிறது. நாமம் அவருக்கு உள்ளதாய் நன்மை தீமை விரிவாய் நவில்வீர். அடுத்தது சொன்னாரு, ராகுவும் அவரோடு சேர்ந்திடில். அதையும் கணக்கு வச்சுக்க. 1 நல்ல நிலையில் சேர்ந்தால் அந்த தொழிலை வாழ வைப்பார். ராகு கொஞ்சம் எசக்கு பிசக்காக இருந்தால் அவ்வளவுதான். அதான் ராகு அவருடன் நன்னினை. பூமணனும் அதிபலமாக.
லக்னாதிபதி வலுத்திருக்கணும், 10ஆம் அதிபதி வலுத்திருக்கணும். அதான் பூமணனும் அதிபலமாக அந்தாட்பதியும் துர்பலமாக. அந்தாட்பதியான 12ஆம் வீட்டுக்குடையவர், அவர் கெட்டு போய் பலம் குறைந்திருந்து லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சிறப்பாக அமைந்திருந்தால் அந்த தொழில் அவனுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் சிறப்பாகும் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொன்னாரு, புக்க மனையும் மனைக்கிரையும் புறமும் புறக்கோணும் சோமனும் அவன் நின்ற இறையும் என்ன இருக்கு சரமாக. இவையெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் வெளியூர் சென்று வீட்டை விட்டு 2 கிலோமீட்டர் சொல்லு அப்பால் சென்று தொழில் செய்தால் நன்றாக இருக்கும். அடுத்தது சொன்னார், தொழில் மன்னனும் 10ஆம் இடத்து அதிபதியும் ஈனனும். ஈனன் என்றால் சூரியனும். இந்த கூடிடில் இவன் எவ்வளவுதான் இருந்தாலும் கடல் கடந்து தான் போய் தொழில் செய்வான், கடல் கடந்து போய் வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான பாட்டை முடிக்கிறார். ஒரே பாடல் எவ்வளவு வேணுமாலும் விளக்கம் சொல்லலாம். சார் முடிச்சிட்டோம். இதெல்லாம் சொல்லிங்களே, ஏதாவது ஒரு உதாரண ஜாதகம் சொல்லுங்களே பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, அதையும் சொல்லிடுவோம். இப்போ மிதுன லக்னம், 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும், 9ஆம் இடத்திலே குருவும் புதனும், 10ல் சூரியன், 11ல் சுக்கிரன் ராகு. இந்த ஜாதகத்தை நீங்கள் அப்படியே மனசில் நிறுத்திங்க. நான் சொன்ன பாட்டுக்குரிய இலக்கணம் அத்தனையும் வரும். இதில் ஏதாவது ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கிறதா? இல்லை. இது கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும். ஆட்சி பெற்ற கிரகம் இல்லை, உச்சம் பெற்ற கிரகம் இல்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கிறதா, உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறதா, கேந்திரத்தில் என்ன கிரகம் இருக்கிறது, திரிகோணத்தில் என்ன கிரகம் இருக்கிறது பார்க்கணும். அப்ப கேந்திரத்தில் பார்க்குறேங்க. மிதுன லக்கணம், லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திலே யார் சொன்னாங்க? செவ்வாய் சந்திரம். இது யார் வீட்டில் இருக்காரு? குரு வீட்டில் இருக்காரு. பாரம்பரிய முறையிலே பார்க்கின்ற பொழுது நம்ம சாரம் அப்புறம் போவோம், சாரத்துக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன். இந்த 2 பேர்த்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்காருங்க? 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வீடு கொடுத்த 9ஆம் முறை இங்க பலம் பெற்று விட்டது. சந்திரன் செவ்வாய் கூடி சப்தமத்தில் இருக்க மிக சிறப்பாக யோகம். நாங்க செவ்வாயும் சந்திரனும் கூடி சப்தமத்தில் இருக்க மிக பிறந்த யோகம். அடுத்தாப்புல இன்னொரு யோகத்தை பார்க்கறாங்க, சொல்ற கேளுங்க. அடுத்தாப்புல 9ஆம் இடத்துல யாருங்க? குருவும் புதனும். ஆச்சா, 9ஆம் இடத்திலே குருவும் புதனும் அங்கே அமைந்திருக்கிறார்கள். மிக சிறப்பான அமைப்பு. சார், குருவுக்கும் புதனுக்கு ஆகாது, அதெல்லாம் ஆகாது, அப்புறம் பார்த்துக்கோ. அடுத்தாப்புல 2 கூடையவரை பாருங்க. காசு சம்பாதிக்கணும் எத்தனை சொன்னேன்? 2 கூடையவர். 2 கூடையவர் யாருங்க? சந்திரன். 11 கூடையவர் யாருங்க? மிதுன லக்கணத்துக்கு 11 கூடையவர் யாருங்க? செவ்வாய். அந்த செவ்வாயும் சந்திரனும் கூடி 7ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று வலு பெற்று இருக்கிறார்கள். அது மிகப்பெரியவன், எவ்வளவு காசு சம்பாதிப்பான்ல. அதனாலதான் சொன்னாரு, வாக்கிற்குரிய கோளும் வாய்த்த பேர் லாபக்கோளும் ஊக்கமுக்கு உடையவர்களாக ஒன்றிட லக்கினத்தில். வாக்கிற்குரிய கோளும் வாய்த்த பேர் லாபக்கோளும் ஊக்கமிக்கு உடையவர்களாக ஒன்றிட லக்கினத்தில் பாக்கிய போகத்தோடு பாரினில் வாழ்வான்.
சார் லக்கணம்னு சொன்னியே, லக்கணம் வரலையே. அப்ப 7ஆம் இடத்துல இருந்து எந்த வீட்டை பார்ப்பாங்க? வந்துருச்சு இல்ல. ஆக்கமும் அருளோடு அளவில்லா செல்வம் பெற்று பாக்கிய போகத்தோடு வாழ்வானார். ஆக்கமும் அருளும் பெற்று அளவில்லா செல்வம் பெற்று பாக்கிய போகத்தோடு வாழ்வார். கடைசி வரையில் தான் சொன்னோம் பாருங்க. பாக்கிய போகத்தோடு பாரினில் வாழ்வான். இந்த ஜாதகர் அவர் சொன்னார் பாரினில் என்பதற்கு எங்கங்க உலகம்னு பேரு. பாரினில் என்றால் உலகம். ஆனா இந்த பாரின் என்பதற்கு ஆங்கில வார்த்தை பாரின் போடுங்க, வெளிநாடு. இவர் வெளிநாட்டில் இருக்கார். 10 லட்சம் சம்பளம் மாசம். பாருங்க. சரி, இது ஒரு ஜாதகம். இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். தனுசு லக்கணம். 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்திலே செவ்வாய், 6ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும், 7லே புதன், 8ஆம் இடத்திலே சூரியன், 9ஆம் இடத்திலே சந்திரன் கேது. இதுல ஆட்சி பெற்ற கோள் என்ன இருக்குங்க? சுக்கிரன் மட்டுமே. நல்லா கவனிச்சிங்க. ஒரு ஜாதகத்தை எவ்வாறு தேர்வு பண்ணுவோம், எப்படி பாருங்க. இப்போ லக்னாதிபதி எடுத்துக்கிறோம். தனுசு லக்கணத்துக்கு யாருங்க லக்னாதிபதி? தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு 6ல் போய் இதில் இருக்காரு. சுக்கிரனோட ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருக்காரு. ரைட்டுங்களா? ஒன்று. இப்போ 10ஆம் இடம் எடுத்துக்கலாம். 10ஆம் இடம் யாருங்க? புதன். அவர் எங்க போயிருக்காரு? 7ஆம் இடத்துல போய் நல்ல வலுவான அமைப்போடு உட்கார்ந்துருக்காரு. பார்த்தீங்களா? இப்ப இதுலயும் பாருங்க, இந்த 2-11 ஜாயிண்ட் பாருங்க. 2ஆம் இடம் எதுங்க? தனுசு லக்கணத்துக்கு சனியா? நீங்க சரி. 11ஆம் இடம் யாருங்க? சுக்கிரன். இப்ப இந்த சனி விருச்சிகத்தில் தான் இருக்காரு. சுக்கிரன் எங்க இருக்காரு? ஆட்சி பெற்று ரிஷபத்துல. 2-11 ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஒன்று. அடுத்தாப்புல புதன் தனித்த புதன் மிக அதுவும் சூரியனுக்கு 12 புதன் இருந்து சூரியனுக்கு 12, சூரியனுக்கு 2ல் இருக்கிற புதன் வேறு, 12ல் இருக்கிற புதன் ஆட்சி பெற்று. ஆகவே இங்கேயே அவருக்கு தொழில் ஸ்தானத்தை மிகவும் அருமையாக கொடுத்து விட்டது. இவரும் பாரு. இது 2வது. என்னங்க? அரசாங்கம். அதாவது அமெரிக்காவிலே சிறந்த படிப்பு படிச்சுட்டு கம்பெனியில் அழகா இருக்கார். 10 லட்சத்துக்கு இவரும் சம்பளம். 2. அடுத்து ஒரு ஜாதகம், ஆரியமான ஜாதகம் சொல்றேன். தனுசு லக்கணமாக எடுத்துக்கோ. இன்னைக்கு லக்கணத்தில் குரு, 10ஆம் இடத்துல சந்திரன். இந்த 2 இடத்தோட நிறுத்திக்கிறோம். சார், இந்த 1ஆம் இடத்தில் இருக்கிற லக்கணத்தில் இருக்கிற குருவும் 10ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனும் மிகப்பெரிய யோகத்தை பெற்று விட்டது. என்ன யோகம்? கஜகேசரி யோகம். அப்படிதானுங்களே? கஜகேசரி யோகம் இல்ல. இந்த குரு திசை இவர் நஷ்டத்தை எய்தினார். ஏன்? இங்க கஜகேசரி யோகம் வேலை செய்யாது. 8 குடையவன் 10க்கு போயிட்டார். 1. 2வது தனித்த குரு. அதாவது தனுசு லக்கணத்திற்கு மீன லக்கணத்திற்கும் தனித்த குரு நன்மை செய்யாது. ஏதாவது ஒரு பாவி இருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னாங்க, அந்தணன் தனத்தில் நின்றால் அல்ல அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு. மற்ற லக்கணத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், குரு தனிச்சிருக்கலாம். இந்த 2 லக்கணத்துக்கு ஏதாவது ஒன்று ஒரு பாவ கிரகத்தோட நிற்கணும். அதனால ஒழிச்சிச்சு. இதே 2வது லக்கணம் தனுசு லக்கணம்.
லக்கணத்தில் குரு 2 வித்தியாசம், பிறந்ததுக்கு வித்தியாசம் 15 நாள் தான். லக்கணத்தில் குரு, 4 சந்திரன் வச்சுங்களே. இப்ப இந்த குருவோடு சனி சேர்ந்து விட்டது, இவருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விட்டது. அதே ஜாதக அமைப்பு, அவன் அப்பன் பாட்டன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இழந்தான். இவர் அப்பன் 8 ஏக்கர் சம்பாதிச்சாரு, இவர் 16 ஏக்கர் சம்பாதிச்சு 24 ஏக்கர் ஆயிட்டாரு. 16 8 24 ஏக்கர். சரி, இவ்வாறு அணுகுங்கள் இந்த ஜாதகத்தை. அதுக்கு அதே போல இன்னொரு ஜாதக விளக்க சொல்றோம் பாருங்க. இதே தனுசு லக்கணம், சூரியன் சந்திரன் குரு 9ஆம் இடத்துல, அரசுல மிகப்பெரிய வேலைங்க. நான் போன மாசம் இதே பாட்டு, அதுக்கு அழகான ஒரு பாட்டு சொன்னேன். நீவி இனன் சே பொன், இனன் சே பொன். ஆறுனா குருவும் சூரியனும் செவ்வாய், இவர்கள் 3 பேரும் 9ஆம் இடம். அதாவது இந்த லக்கணத்திற்கு இந்த 3 சொன்ன தனுசு மேசம் சிம்மம், இதற்கு தொடர்பு ஏற்படுகின்றது போது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு சொன்னோம். சரி, இப்ப இது இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் குறைச்சலா இருக்கனால கொஞ்சம் முடிச்சுடுறேன். அடுத்த ஒரு தலைப்புக்கு வர்றோம். இப்ப நட்சத்திரத்தை பத்தி பேசுறாங்க நிறைய பேர். இப்ப இந்த நட்சத்திரங்களில் இருக்கின்ற கிரகங்கள் எல்லாமே எந்த கிரகமா இருந்தாலும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இடம் பெற்றால் தான் வேணும். அப்ப அந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் இணைந்து எவ்வாறு யோகம் செய்கிறது என்று பார்ப்போம். முதலாவதாக ஒரு 3 கால்களை, இந்த 27 நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குன்னு தெரியும், அதை பிரிச்சிடும். முதலாவதாக தாமத கால், இது தீமையை செய்கின்ற இடங்கள். இரண்டாவது சாத்வீக கால், இது மத்தியம பலனை செய்கின்ற இடம். மத்தியம பலனை செய்கின்ற இடம். மூன்றாவதாக ராட்சச கால், இந்த நட்சத்திர காலில் இருக்கின்ற கிரகங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்ப கிரகத்தை விட்டுட்டு இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போறோம். இப்ப இந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கிறது 3 கிரகங்கள். ஒன்று சனி, ராகு, கேது. இந்த 3 கிரகங்களும் மிகப்பெரிய ராஜயோகத்தை எவ்வாறு கொடுக்கிறது என்று பார்க்க போறோம். எந்த இடத்துல இருந்தா, முதலாவதாக இந்த சனி, ராகு, கேது, இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து என்னென்ன கொடுபலனை கொடுப்பார்கள் பார்ப்போம். தாமத காலில் இருந்தால் 4 பாதங்கள் இருக்கின்றன. 4 பாதங்களுக்கு விளக்கம் சொல்றோம். கொடுத்ததை கெடுப்பவர்கள். பாருங்க, கொடுத்ததை கெடுப்பார்களாம். ஏற்கனவே கொடுத்திருந்தா யாருக்கிட்ட இவன் கெடுத்துப்பாங்க. அதனாலதான் கொடுத்ததை கெடுப்பார்கள். மந்தம், வாத நோய், கலகம், கஷ்டம், ராஜபீடை, விவாதத்தால் கலகம், தளம் விட்டு அகழுதல். ஒரு கூரை விட்டு ஓட செய்யறது, தளம் விட்டு அகழ்தல். சொல்லிட்டு நன்மை தீமை செய்தாலும் கேடாய் முடியும். நீ அடுத்தவனுக்கு இந்த திசா புத்தி நடக்கின்ற பொழுது நீ நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவனுக்கு தீமையா தான் முடியும். அது சொல்லிட்டு அடுத்தாப்புல சொன்னாரு, பில்லி சூனியத்தால் துர்க்கன்மம்
ஒன்றுமே செய்யலைனாலும் உன் மனசுக்குள்ள ஐயோ எனக்கு அதை செஞ்சுவிட்டா இதை செஞ்சுவிட்டா நீ வருஷம் முழுவதும் புலம்பிக்கிட்டு தான் இருப்ப. இவையெல்லாம் இவளுடைய கேடு. இது தாமத காலில் இரண்டாம் ஒரு பகுதி. அடுத்தாப்புல இவர்கள் 3 பேர்த்துக்கு ராட்சசக்கால் அமைந்தால் என்ன செய்வார்கள்? மன்னர் இன்பம். ஒரு ராஜா என்னென்ன இன்பம் அனுபவித்தால் அந்தந்த இன்பம் வரும். இவர்களுடைய காலில் இருக்கின்ற கிரகம் அந்த கால பின்னாடி சொல்றோம். அதான் மன்னர் இன்பம். அடுத்தாப்புல சொன்னாருங்க, செங்கோல் அதிகாரம். சாதாரண இருப்பாரு, எப்படியோ நின்னாரு அந்த தொகுதி அந்த வார்டில் நின்று ஒரு கவுன்சிலர் ஆவார். அவர் பார்த்தீங்கன்னா மன்னருக்கு இணையான அதிகாரம் வந்துவிடும். அதான் சொன்னார், மன்னர் இன்பம் சொல்லிட்டாரு. தனலாபம், அதிகாரம், பிரபல கீர்த்தி, பிரதேச வெற்றி, சுப சோபனாதி விவாகம். இதான் ஆள் பஞ்சையா இருந்தாலும் பெரிய இடத்துல மனம் முடிப்பானா, அதான் சுப சோபனாதி விவாகம். அடுத்தாப்புல சொன்னாரு, புத்திர செல்வாதி இன்பம். தன்னுடைய குழந்தையால் குடும்பத்தால் அவருக்கு இன்பம் வாய்க்கும். கிழக்கு மேற்கு திருக்கிலே இவருக்கு வந்து சேரும் அதிர்ஷ்டம். இது இவைகள். அடுத்தது 3வது சொன்னாரு, அற்பக்கேடு. இதே சாத்வீக காலில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த கிரகங்களுக்கு, இந்த நட்சத்திரம் சொன்னல அந்த 3 கிரகம், அவளுக்கு ஆகாத கிரகம் இந்த காலில் இருந்தால் அற்பக்கேடு. அடுத்தபல விவாத சத்ரு, மன்னர் பீடை, கஷ்டம், கலகம், துன்பம், அங்கிலேசம், தளம் விட்டு அகழ்தல், ஒளிந்து திரிதல், இவைகளெல்லாம் அவருக்கு வாய்த்தோம். சரி, அடுத்தது இதிலே மோசமான கிரகம் அமைந்து விட்டால் என்ன செய்யணுங்கன்னா, அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு வீட்டில் உள்ள பணங்களை எல்லாம் இழத்தல். சீட்டு கட்டுறான்னு வச்சுக்க, அப்பதான் இவனுக்கு நேரம் ஆகாத போது தான் போய் சீட்டு கட்டுவான். அந்த சீட்டு கம்பெனிக்காரன் ஓடி போடுவான். அதுதான் சொன்னாரு, அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டது, வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் இழத்தல், தீவினையின் காரணமாக பாவத் தொழில் செய்தல். இந்த 3 கிரகங்கள் செய்ய வைக்குமா. அடுத்தாப்புல விகிதம், பூர்வ பொருளில் பங்கீடு காரணமாக விவாதம். அப்ப அல்லது பாட்டை ஒரு செப்பு கலசத்தை வச்சுட்டு இருப்பேன், செப்பு கலசம், அதுக்காக 10 வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்குவான். கலசம். தீய நண்பருடைய கேட்டு நடத்தல், தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் அலைந்து திருதல். சரி, இவ்வாறெல்லாம் அந்த பலன்களை கொடுக்குமா. இப்ப இதைகளை எவ்வாறு நீங்கள் கணிப்பீர்கள்? நேராக போவோம். இப்போ 27 நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். முதல் எடுத்தோன்னே அஸ்வனி, கேதுவினுடைய நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். அஸ்வனி, மகம், மூலம். அடுத்ததாக சந்திரனின் நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். என்னங்க? ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அடுத்தாப்புல குருவினுடைய நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இப்ப எடுத்துக்கிட்டோம். இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த தாமித குணத்தை பெற்று விடுவார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் என்னங்க? நவாம்சத்தில் எங்க போய் அமையா? மேசம். அங்க போய் என்ன நீசம் அடையுதா? அது ஏன், எந்த கிரகம் எப்படி அடைந்தால் எப்படி நீசம் பெறுகிறது பார்ப்போம். ஆக இந்த பாதங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 கிரகம் என்னதுங்க? ஒன்று கேது, இரண்டாவது என்னதுங்க? சந்திரன், மூன்றாவது குரு. இந்த 3 கிரகங்களுடைய முதல் பாதத்தில் யார் அமைஞ்சாங்க?
சனி அமைந்தால் கெடுபலன் தாமத கால். மனசுல வச்சுக்க. முடிஞ்சு போச்சா? 2. இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்க, இந்த 3 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரத்தில் வந்து ராகு கேது அமைந்தால் இது தாமத கால், இது கெடுபலனைக்கு தரும். முடிஞ்சு போச்சா? இது 2வது நட்சத்திரம். இப்போ முடிச்சிட்டோம். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நவாம்ச கட்டத்திலே சனியானது மேசத்தில் இருந்தால் நீசம் பெறுகிறார். 1 முடிச்சுக்கிறோம், மனசுல பதிய வச்சுக்கிறீங்க. அதே போல நவாம்ச கட்டத்திலே ரிஷபத்திலே ராகு கேது இருந்தால் அங்கே அவை நீசம் பெறுகின்றன. இந்த நீசம் பெறுகின்ற இந்த நீசத்தன்மையை தான் தாமத கால். இது எவ்வாறு இந்த தாமத காலை கெடுபலனை கொடுக்கிறார் என்பது பின்னாடி பார்ப்போம். சரி, அடுத்ததாக பரணி, பூரம், பூராடம், இது சுக்கிரனுடைய கால் ஆச்சுங்களா. அடுத்தாப்புல செவ்வாயினுடைய கால் எதுங்க? மிருகசீரியை, சித்திரம், அவிட்டம், இது இந்த நட்சத்திரம். அடுத்ததாக சனியினுடைய நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இப்ப இந்த 3 நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோமா? இந்த 3 நட்சத்திரத்தின் 3வது பாகம் சனிக்கு வந்து ராஜியகால். என்னது நட்சத்திரங்க? சுக்கிரனுடைய நட்சத்திரம் 1, செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2, அடுத்தாப்புல சனியினுடைய நட்சத்திரம் 3. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம் சனிக்கு வருமானால் அந்த ராஜதகால் இங்கே சனியானவர் என்ன வர்றாருங்க? நவம்சத்தில் உச்சம் பெறார். கரெக்டா? ரைட்டு. அதே போல வந்து இதிலே வந்து 4வது பாதம் இருக்குது பாருங்க. இப்போ 3 நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்க, சுக்கிரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரத்து பாதத்தில் 4வது பாதத்திலே ராகு கேது நின்று விட்டால் சிறப்பான பலனை தரும். விருச்சிகம். அப்ப விருச்சிகத்தில் ராகு கேது என்ன பண்ணுவாரு? உச்சம் பெறாரா? வந்துடணுங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு உச்சம் வந்துடணுங்க. சரி சார். அடுத்தாப்புல இன்னும் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? தலைவர் வந்துட்டாரு, சீக்கிரம் முடிக்கணும். ஒரு உதாரண ஜாதகம், சிறப்பான உதாரண ஜாதகத்தை முடிச்சிருவோம். அடுத்த கால் வந்து இந்த சாத்வீக கால்னு சொல்றீங்கல்ல, மீதி இருக்கிற 3 கிரகத்தினுடைய நட்சத்திரம் என்னன்னாங்க? சூரியனுடைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து புதனுடைய நட்சத்திரம் வந்து என்ன? ராகுனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் என்னங்க? கிருத்தியை, உத்திரம், உத்திராடம் வச்சுக்கிறீங்க. அடுத்தாற்போல வந்து ராகுனுடைய நட்சத்திரம் என்னங்க? திருவாதிரை, சுவாதி, சதயம் வச்சுங்களா. அடுத்ததாக புதனுடைய நட்சத்திரம் என்னங்க? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ இந்த 3 நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க. இந்த 3 நட்சத்திரங்களில் 2வது பாதமும் 3வது பாதமும் வந்தால் அதுக்கு வந்து சனிக்கு சாத்வீக கால் ஆட்சி. பாருங்க, முதல் நீசக்கால் சொன்னா, அடுத்தாப்புல உச்சக்கால் சொன்னா, இந்த இது சாத்வீக காலில் இது இல்ல வந்து என்னக்கு எப்படி கிரகங்கள் நின்றால் என்ன பலனை, உச்ச பலனை தெரிகிறது என்பதை அடுத்த மாதம். அதுக்கு முன்னாடி இது சொன்னதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் ஜாதகம் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். கடக லக்கணம் வச்சுக்கிட்டீங்களா? கடக லக்கணம் 5வது விருச்சிகத்திலே வந்து ராகு, சந்திரன், அடுத்தாப்புல 6ல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், குரு. இன்னொரு கிடங்க என்னங்க? ராகு வந்து இந்த கேது வந்து எங்கங்க? நீசம். நீசம் இங்க உச்சம் பெற்றிருக்கா சார்? ரைட்டு. சனி வந்து 12ஆம் இடம். 9 கிரகம் வந்துருச்சா? சரி.
புதன், அதான் சூரியன் புதன் 7ஆம் இடம் சொல்லியிருக்கீங்களா? என்னங்க? இப்ப இந்த ஜாதகர் வந்து கொடுத்த உடனே அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர திசை. சுவாமி, என் வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து 3 நேரமும் கஞ்சி கொடுத்துட்டு ஏதோ கைக்கு காசு புழங்கிக்கிட்டே இருக்கேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த ஜோசியன் சொன்னாரு, யோ நீ போயா, நீ எந்த தொழில் செஞ்சாலும் உனக்கு கொட்டு 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 கொட்ட போகுது காசு, போயான்னார். மழையே பெய்ய மாட்டேங்குது, எங்க கொட்ட போகுது? இப்ப நடக்கிறது சுக்கிர திசை. அவர் பிறந்தது சனி திசை, அனுச நட்சத்திரம், 3ஆம் பாதம். இங்க நீசம் தானே, சந்திரன் நீசம் தானே. அங்கே சந்திரன் இருக்கான்னு சொல்லிட்டோம். லக்னாதிபதி நீசம். ஐயோ இவன் வெளியூர் போனா பழப்பான். நானும் சொல்லியிருக்கேன், வெளியூர் போயிருப்பார், போனாலும் நல்லா இடம் விட்டுருக்கலாம், பூர்வீகத்தை விட்டு மாற்றிருப்பார். அதுக்கு காரணம் என்னன்னா சார், ராகு வந்து என்னங்க உச்சம். ராகு உச்சம் தானுங்களா? உச்சம். அவர் யாருடைய சாரம் வாங்கி உச்சம் பெற்றிருக்காருங்க? சனியின் சாரம் வாங்கி உச்சம் பெற்றிருக்காரு. சனியின் 3ஆம் பாதம். 3ஆம் பாதம் என்னன்னு சொல்லியிருக்கான்? உச்சம். ராட்சச காலம் சொல்லியிருக்கேன்ல. அந்த சனி எங்க இருக்காருங்க? மிதுனத்தில் இருக்காரு. அந்த மிதுனத்தில் இருக்க சனி யார் காலுங்க? ராகு சாரம். அவர் 3ஆம் பாதம். இப்ப நடக்கிற திசை என்ன சொன்னாங்க? சுக்கிர திசை. அந்த சுக்கிரன் வாங்கி இருக்க சாரம் யார் சாருங்க? ராகு சாரம். அதனாலதான் சொன்னாரு, இந்த ராகு உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த உச்சம் பெற்ற ராகு வந்து சனியினுடைய உச்சம் பெற்ற நவாம்சத்தில் அங்க போய் உச்சம் பெற்று இருக்காரு. அவரு வந்து ராகு கால் வாங்கியிருக்காரு. நடப்பு திசை சுக்கிரன், அவரு ராகு காலை வாங்கியிருக்காரு. போய 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 17 வருஷம் சுக்கிர திசை இருக்குது. உன்னை நீ என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் உன்னை வந்து மிக அருமையான உன்னத நிலைக்கு உயர்த்து காட்டும் என்பது இவ்வாறு வந்து இந்த நட்சத்திர கால்களை வைத்து நாம் பலன் சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, இன்னும் நிறைய செய்தி இருக்கிறது. தலைவரே பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆகவே இத்துடன் இன்றைய உரையை முறைத்துக் கொள்ளினேன். இதுவரை வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடலும் பாவக பலன்களும் விளக்கத்தையும் கொடுத்த நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது இந்த மாதத்தின் சிறப்பு அளிப்பாளராக வரி புரிந்திருக்கூடிய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார். திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய திருச்சி சுவாமிஜி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டு